கேஸ் வேறு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சா, கரண்ட் வேறு அடிக்கடி கட் பண்ணுறானா, பெட்ரோல் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டானா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இதில். அதாங்க இந்த வெயில். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது நல்லா கூலாக போனேன். திரும்ப வீட்டுக்கு வரும்போது நல்லா பொரிச்ச கோழி மாதிரி வீட்டுக்கு வந்தேன். சரி கூல் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா அது என்னமோ ஷேர் மார்க்கெட் க்ராஷ் ஆன மாதிரியோ அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சு. சரி மைண்டை வந்து டைவர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது நான் சும்மா அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாலாவது டைம் பாஸ் ஆச்சும் ஆயிருக்கும். நான் வந்து அதில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து தயிர் சாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் ஓட்ஸில் தயிர் சாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமேன்னு போய் ட்ரை பண்ணி பார்த்தா என்னோடய லைஃபோட ஒர்ஸ்ட் டிசிஷன் அதுதான். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பச்சை மாவு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நான் இந்த ரெசிபி பண்ணும்போது எங்கள் மம்மி வேறு வா ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணுறியே, எங்கே எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுன்னு வேறு கேட்டாங்களா. இந்த ரெசிபியெல்லாம் எங்கள் மம்மிக்கு நான் டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், என்னை வந்து கிச்சன் பக்கமே வர விட மாட்டாங்க. சரி இதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு வேறு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த கோசம்பரி டிஷ்ஷை வந்து செஞ்சு தந்தேன். இந்த மாதிரி என்னை வெயில் பாடாப்படுத்துச்சுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில்